ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். டியூஸ்டே நைட்டு டின்னருக்கு வந்து ரோட்டு கடை சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். அதான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ரோட்டு கடை சாம்பாருக்கு வந்து பருப்பெல்லாம் தேவை கிடையாது. பச்சை மிளகாய் மட்டும் கண்டிப்பாக தேவை. 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, இது 3 சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அந்த வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நிறைய தண்ணி வச்சுட்டோம்னா வெளியெல்லாம் வரும் திட்டமாக. ஏன்னா வந்து நம்ம விசில் வந்தப்புறம் கடைய வேற போகிறோம். அதனால வந்து அது முழுகிற அளவுக்கு திட்டமாக தண்ணி இருந்தால் போதும். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி கரெக்டாக ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். 5-6 விசில் விட்டோம்னா நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் குக்கர் விசில் வந்தோடனே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எனக்கு வந்து விசில் வந்துருச்சு. விசில் அடங்கினப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நல்லா கடைஞ்சிடணும். அதை எவ்வளோ உங்களால் மசிய முடியுமோ அவ்வளோ மசிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். மசிச்சப்புறம் புளிக்காத திட்டமான மாவு, ரொம்ப புளிச்சிடக்கூடாது, நார்மலான புளிப்பில் இருந்தால் போதும். ஒரு கரண்டி மாவை வந்து அந்த நம்ம கடைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவைன்னா கடலை மாவு கூட தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா பொட்டு கடலை மாவு, உடச்ச கடலை மாவு சொல்லுவாங்களா, அதையும் தண்ணியில் சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம். நான் வந்து இட்லி மாவு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து கரைச்சிட்டு தாளிப்புக்கு வந்து ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை 3 பொரிஞ்ச உடனே நம்ம இதை மாவு சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதை வந்து வானலில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம மாவு ஊற்றி இருக்கிறதுனால நல்லா கெட்டிமாக வரும். அது உங்களுக்கு அந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவுக்கு, எந்த அளவுக்கு கெட்டிமாக தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. கொதிச்சு வந்துருச்சு. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, பரிமாறிடலாம். இந்த குழம்பு வந்து அப்படியே இட்லி மேலே நிறைய ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ணும்.